தாய்மை என்றால் என்னவென்று இவர்களை பார்த்து தெரிந்து கொள்ளலாம். அப்படிப்பட்ட கடகராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி உங்களுடைய 9ஆம் இடத்திலிருந்து 8ஆம் இடத்துக்கு செல்ல இருக்கிறார் ராகு பகவான். உங்களுடைய 3ஆம் இடத்திலிருந்து 2ஆம் இடத்துக்கு வர இருக்கிறார் கேது பகவான். ஆல்ரெடி உங்களுடைய குரு பகவான் 11ஆம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். இனி சனி பகவான் 8ஆம் இடத்திலிருந்து 9ஆம் இடத்துக்கு செல்ல இருக்கிறார். திரிகோணஸ்தானமான 9ஆம் இடத்துக்கு சனி பகவான் செல்லும் பொழுது எதிரிகள் தொல்லைகள் விலகும், நஷ்டங்களும் கஷ்டங்களும் விலகும். பெரிய லாபம் கிடைக்கவில்லை என்றாலும் ஓரளவுக்கு நிம்மதியான சூழ்நிலைகள் நிகழும். ராகு பகவான் 9ஆம் இடத்திலிருந்து 8ஆம் இடத்துக்கு வரும்பொழுது வண்டி வாகனத்தில் மிக கவனமாக நீங்கள் செல்ல வேண்டும். எக்ஸ்போர்ட் தொழில் செய்பவர்களுக்கு மிக பாதிப்பு ஏற்படும். உங்களுடைய குடும்பஸ்தானமான 2ஆம் இடத்தில் கேது பகவான் சஞ்சரிக்கும் காலத்தில் குடும்பத்தில் மிக கவனமாக நீங்கள் செயல்பட வேண்டும். நீங்கள் எதை பேசினாலும் மிக கவனமாக பேச வேண்டும். அதனால் குடும்பத்தில் நீங்கள் பல பிரச்சனைகள் சந்திக்க நேரிடும். வருமானத்தில் எந்த பிரச்சனையும் இருக்காது, ஆனால் குடும்பத்தில் பல தலைவலிகள் ஏற்படும். அதே சமயம் ஆன்மீக சார்ந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு கை கொடுக்கும். இதே கடகராசியில் இருப்பவர்கள் ஜோதிடத்துறையிலேயோ அல்லது நீதித்துறையிலேயோ சொல்லால் சம்பாதிக்கக்கூடிய அனைத்து தொழிலிலும் ஆசிரியர், வக்கீல், ஆங்கர், மீடியா போன்ற சொல்லால் சம்பாதிக்கக்கூடிய அனைத்து தொழிலிலும் சிறந்து விளங்குவீர்கள். மெச்சூரிட்டியான பேச்சு உங்கள் வாழ்வை மேம்படுத்தும். இந்த நேரத்தில் மற்றவர்கள் உங்களை தூண்டிவிட்டு உங்கள் பேச்சை திசை திருப்ப பார்ப்பார்கள். இந்த பதிவை நீங்கள் பார்த்த பிறகாவது நீங்கள் உஷாராக செயல்பட்டு விஜய் படத்தில் சொல்வது போல கடுப்பேதனுடைய உம்மனும் கடுப்பேதனுடைய கம்முனும் இருந்தால் உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும் என்று சொல்வது போல நீங்களும் அப்படி செயல்பட வேண்டும். ஆனால் வருமானத்துக்கோ வேற எந்த ஒரு பிரச்சனைக்கும் தடைகளும் தாமதம் ஏற்படாது. நிச்சயம் நல்ல வசதி வாய்ப்புகள் ஏற்படும். ஆனால் உங்கள் நாக்க வைத்தே உங்களுக்கு பல கஷ்டங்களை கொடுக்க பலரும் காத்திருப்பார்கள். சொற்களை நீங்கள் பார்த்து உபயோகித்தால் இந்த ராகு கேது பயிற்சி உங்களுக்கு நல்ல விதமாக அமையும் என சொல்லி, உண்மைக்கும் உயர்வுக்கும் பெயர் கொண்ட இந்த கடகராசி பெண்களுக்கு இறைவன் அருளால் எல்லாம் நலமாகவே நடக்க வேண்டும் என சொல்லி மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். உங்கள் அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்.